லினக்ஸ் சிம்பிளிஃபைடுக்கு எல்லாத்தையும் வர வைக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூசர் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல கிரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த யூசரை எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். ஸோ இங்கே யூசர் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து டிஃபால்ட்டாக ஒரு யூசர் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ண யூசருடைய ப்ராப்பர்ட்டியை சேஞ்ச் பண்ணுறதாகட்டும், இல்லை நம்ம ஏற்கனவே ஒரு யூசர் கிரியேட் பண்ணிட்டோம், அந்த யூசருடைய கமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு, இல்லைனா வந்துட்டு அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி இல்லை பாஸ்வேர்டு எக்ஸ்பைரி டேட், இன்ஆக்டிவ் டேட், ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனல் லினக்ஸ் மற்றும் லினக்ஸ் ஆப்பை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்த போறோம் அதை பத்தி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படிங்கிற நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம யூசர் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ யூசர் ஆட் அப்படிங்கிற கமெண்ட் பயன்படுத்தி எப்படி நம்ம வந்துட்டு யூசர் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோங்க. ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ETC ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய MRVங்கிறது நம்மளுடைய யூசர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 கிரியேட் பண்ணியிருக்கோம், யூசர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 கிரியேட் பண்ணியிருக்கோம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு இந்த 2 யூசரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம delete யூசர் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ யூசர் டெல் அப்படின்னு கொடுத்துட்டு, ரைட். ஸோ என்ன யூசர் நீங்கள் ரிமூவ் பண்ண போகிறீங்களோ அந்த யூசர் நேம் கொடுத்துடணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து யூசரையும் அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் 1 நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரைட். ஸோ யூசர் எஸ் பெர்மிஷன் டினைட். ஸோ நம்ம ரூட்டுக்குள்ளே மூவ் ஆகணும். ஸோ ரூட்டுக்குள்ளே மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ரூட் யூசரில் இருக்கோம். ஸோ ரூட் யூசரில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதை டெலீட் பண்ணிடலாம். ஸோ யூசர் del -r யூசர்னு கொடுத்துட்றேன். ஸோ சிமிலர்லி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு டெஸ்ட் 1 அப்படிங்கிறது இருந்துச்சு இல்லையா? ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரைட். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கேட் கொடுத்து பார்க்கலாம். ஸோ கேட் கொடுத்துட்டு etc/ பாஸ்வேர்ட் கொடுத்து பார்க்கலாம். அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாரி. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்பெசிஃபிக் லாகின், அதாவது யூசர் லாகின் நம்ம பார்த்தோம் இல்லையா? அது வந்து பார்த்திங்கன்னா 1000 மட்டும்தான் இருக்குது. பாக்கி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் யூசர்ஸ். ஸோ சிஸ்டம் யூசர்ஸ் மட்டும்தான் இருக்குது. அது போக ஒரே ஒரு ரூட் யூசர் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நேற்று நம்ம சொன்ன மாதிரி ஒரு புது யூசர் நம்ம இந்த வீடியோ பர்பஸுக்காக வேண்டி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ரைட். ஸோ யூசர் ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்துட்டு ஒரு சாம்பிள் அப்படிங்கிற யூசர் வந்து நான் இப்போ க்ரியேட் பண்ணுறேங்க. ரைட். ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா நம்ம திரும்பவும் நம்ம கேட் கொடுத்து நம்ம பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு சாம்பிள் அப்படிங்கிற ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு. அதனுடைய யூசர்னுடைய ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1001 இருக்குது, குரூப் ஐடி 1001. ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் ஃபைல். ஸோ இப்போது நான் இதை க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இதில் ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி நான் சேஞ்ச் பண்ணணும். ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு நான் வந்துட்டு இப்போது நான் சாம்பிள் நான் கொடுத்தேன் இல்லையா? எனக்கு சாம்பிள்ங்கிறது வேண்டாம், ஒரு நான் நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூசர் மாட், அதாவது யூசர் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறக்கானது வந்து யூசர் மாட் அப்படிங்கிற கீவேர்டு தான் நம்ம வந்து இன்றைக்கி பயன்படுத்த போகிறோம். ஸோ யூசர் மாட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு யூசர் நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணிட்டோம், அந்த யூசர்னுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கலாம்? ஒரு லொக்கேஷன் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஒரு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு பாஸ்வேர்டு எக்ஸ்பைரி ஆகணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ அது போக வந்து பார்த்திங்க அப்படிங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணுறது, குரூப் ஐடி சேஞ்ச் பண்ணுறது, யூசர் ஐடி சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராசஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் ஆஃப்டர் க்ரியேஷன் நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூசர் மாட் அப்படிங்கிற கோடை வந்து பயன்படுத்திக்கலாம். ரைட். ஸோ இங்கே யூசர் மாட் கொடுத்துட்டு -l கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுடைய நேம் சேஞ்ச். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து சாம்பிள் அப்படிங்கிற ஃபைல் இருக்கு இல்லையா? ஸோ என்ன நேம் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோமோ அந்த நேம் கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ப்ரீவியஸ் நேம், ஸோ அதாவது இது வந்து நியூ நேம், அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் நேம் கொடுத்து நம்ம இப்போ என்டர் அடிச்சிடுறோம். ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம திரும்பவும் பாஸ்வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆயிருக்கு, உங்களுக்கு வந்துட்டு அந்த நேம் வந்து சாம்பிள் அப்படின்னு இருந்துச்சு இல்லையா? அந்த சாம்பிள் இருந்த நேம் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ரைட். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நேமுக்கு சேஞ்ச் ஆகணுமோ அந்த நேமிங்க கொடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் திரும்பவும் நான் சொல்கிறேன், யூசர் மாட் கொடுத்துட்டு
-l கொடுத்துட்டு உங்களுடைய நியூ நேம். ஸோ நியூ நேம் வந்து நான் சாம்பிள்னு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் நேம். ஸோ பாஸ்ட் நேம் நான் இப்போ வந்து என்ன கொடுக்குறேனோ அதை கொடுத்து என்டர் அடிச்சிட்டேன் அப்படின்னா ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். ரைட். ஸோ இப்போ வந்து பழையபடி சாம்பிள் அப்படிங்கிறது உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ரைட். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம வந்துட்டு எனது நேமை சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய அந்த யூசருடைய டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இப்போ நான் சாம்பிள் ஐடி கொடுக்குறேன் அப்படின்னா ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி வந்து 1000 இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 1001 இருக்குது. அதாவது புது குரூப்பில் இருக்குது. ஸோ இப்போ நான் அதனுடைய குரூப்பை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் திரும்பவும் நான் யூசர் மாட் அப்படிங்கிற கமாண்டுக்கு மூவ் பண்ணிக்குவேன். யூசர் மாடுங்கிற கமாண்ட் கொடுத்துட்டு ஸோ பிரைமரி யூசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 1001 இருக்குது. ரைட். ஸோ அந்த 1001ங்கிறத வந்துட்டு நான் 1000க்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்படின்னா இதர் நம்ம வந்துட்டு நேமாக டேரெக்டாக கொடுக்கலாம், இல்லைனா நமக்கு நேம் தெரிஞ்சிருந்தோன்னா நம்ம நேம் கொடுத்துடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய பிரைமரி வந்து MRV அப்படிங்கிறதுனால நம்ம அந்த நேம் கொடுத்துட்றோம். ஸோ நேம் கொடுத்துட்டு என்ன ஃபைல் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோமோ அந்த ஃபைலை கொடுத்து நம்ம இப்போ என்டர் அடிக்கிறோம். ரைட். ஸோ இப்போ நம்ம திரும்பவும் ஐடி கொடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு 1001லேருந்து உங்களுக்கு 1000க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ரைட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி குரூப். ஸோ இதே வந்து செகண்டரி குரூப்பை நான் சேஞ்ச் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் திரும்பவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த சேம் கமெண்ட் பயன்படுத்திக்குவேன். ஸோ யூசர் மாட் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ யூசர் மாட் கொடுத்துட்டு நான் பிரைமரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஜியும் செகண்டரி குரூப்ஸுக்கு நம்ம வந்து கேபிட்டல் ஜியும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கேபிட்டல் ஜி கொடுத்துட்டு ஸோ என்னென்ன குரூப்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நீங்கள் வந்துட்டு சாம்பிளுங்கிறத என்னுடைய பிரைமரி குரூப்பாக வைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டுக்கு ஆக்சஸ் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு போக வந்து பார்த்தீங்கன்னா MRVக்கு ஆக்சஸ் கொடுக்குறேன். ரைட். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு சாம்பிளுங்கிற ஃபைலுக்கு ஆக்சஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம வந்துட்டு குரூப்ஸ் வந்து என்னென்ன குரூப்ஸ் ஆட் ஆகிருக்கு. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு MRVங்கிற குரூப் அதாவது 1000ங்கிறது ஆட் ஆயிருக்கு, 1001 ஆட் ஆயிருக்கு, அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு 0ங்கிறது ஆட் ஆயிருக்கு. ரைட். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம யூசர் குரூப் பிரைமரி குரூப்ஸும் வந்து செகண்டரி குரூப் இது ரெண்டுத்தையும் மாடிஃபை பண்ணுவோம். ஸோ பிரைமரி குரூப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அதாவது ஓனர் குரூப்புக்கு வந்துட்டு G யூஸ் பண்ணுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரே ஒரு குரூப் தான் இருக்கும். செகண்டரி குரூப்ஸ்னால் மல்டிபிள் குரூப்ஸுக்கு பிலாங் ஆகலாம். அதுக்கு நம்ம வந்துட்டு -G அப்படிங்கிறத நம்ம வந்து பயன்படுத்திக்கலாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வந்துட்டு நம்மளுடைய ஒரு ஃபைலினுடைய லொக்கேஷன் பார்க்க சேஞ்ச் பண்ணணும், ஹோம் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அதை எடுத்துக்கலாம் இருங்க. ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இங்கே வந்து நம்மளுடைய லொக்கேஷன் என்ன இருக்குது, நம்மளுக்கு சாம்பிளுடைய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஸோ ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் மினிட் நான் கிளியர் பண்ணிடுறேன். நம்ம வந்து நமக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துக்கலாம். ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலினுடைய ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு ஜஸ்ட் ஒரு நோ லாகின் ப்ராப்பர்ட்டியாக மாற்ற போகிறோம். ஸோ நோ லாகின் ப்ராப்பர்ட்டியாக மாற்றறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து யூசர் மாட் கொடுத்துக்கிறேன். ஸோ யூசர் மாட் கொடுத்து -s கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நான் இங்கே வந்துட்டு SBIN யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ SBINங்கிறது கொடுத்துட்டு நோ லாகின் கொடுத்துக்கிறேன். ரைட். ஸோ நோ லாகின்ங்கிறது கொடுத்துட்டு நம்ம என்ன ஃபைல் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோமோ அந்த ஃபைல் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகிருக்கும். ரைட். ஸோ கேட் கிரெப் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா ஸோ இப்போ வந்து நம்மளுடைய பேஷ் லொக்கேஷன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே SBINலேருந்து இங்கே வந்துட்டு நோ லாகினுக்கு மாறிடுச்சு. ஸோ இதே வந்து நம்ம வந்து திரும்பவும் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னம்னா நம்மளுடைய லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னம்னா ஸோ நம்ம என்ன நம்ம இது வேணுமோ நம்ம பின் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேஷ் வேணும்னா நான் பேஷ் நான் கொடுத்துக்கலாம். ஸோ என்ன ஷெல் நமக்கு தேவைப்படுதோ அந்த ஷெல் வந்துட்டு நம்ம வந்துட்டு உங்களுக்கு இங்கே நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிடலாம். ரைட். ஸோ ஃபைல் நேம் கொடுக்கல அதனால் வந்துருக்கு. ஸோ சாம்பிள்னு கொடுத்து நான் இப்போ என்டர் அடிச்சிடுறேன். ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய இது வந்து பேஷுக்கு மாறிடுச்சு. ஸோ இப்போ என்னென்ன ஷெல்ஸ் நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஷெல் வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரலாக வந்து எல்லோரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பேஷ் தான் ப்ரிஃபரபிள். ஸோ அதனால் நம்ம பேஷ் பயன்படுத்துவோம். ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு கஸ்டம் ஷெல் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த கஸ்டம் ஷெல்லில் ஏதோ ஒரு ஷெல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இது சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் யூசருக்கு வந்து ஒரு லாகின் ப்ரிவிலேஜ் கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவரால் லாகின் பண்ண முடியல, பட் அவருக்கு நம்ம வந்துட்டு ரிமோட்டாக நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு யூசருக்கு லாகின் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு லாகின்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்துட்டு நம்ம ஒரு கேட் ஃபைலில் ரைட். ஸோ ஷேடோ கொடுத்து நம்ம கிரெப் கொடுத்து
சாம்பிள் கொடுத்துக்கிறேன், ரைட். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா இதுதான் வந்து அந்த யூசர், சாம்பிளுங்கிற யூசர். ஸோ இப்போ வந்துட்டு இவர் வந்து லாகின்ல வந்து ரிக்வெஸ்ட் கேட்குறாரு, பட் அவரால் லாகின் பண்ண முடியல. நம்ம வந்துட்டு சர்வர் சைடில் இருக்கோம், அவருக்கு வந்துட்டு லாகின் பண்ணலாம் அப்படின்னம்னா நம்மளுடைய மெஷினில் இருந்து கூட நமக்கு லாகின் ஆக்சஸ் கொடுக்கலாம், இல்லைனா லாகின் பண்ணி விடலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா யூசர் மாட் கொடுத்துக்கலாம். ஸோ யூசர் மாட் கொடுத்துட்டு நம்ம இப்போ -n கொடுத்து சாம்பிள் நான் கொடுக்குறேன்னு வைங்களேன். ஸோ இந்த பர்டிகுலர் யூசர் வந்து இப்போ லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த பழைய ஃபைலில் முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒன்றுமே இல்லை, பட் இங்கே பாஸ்வேர்டுக்கு முன்னாடி வந்து ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இருக்குது. ஸோ எப்போவுமே எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இருக்குது அப்படின்னம்னா இந்த பர்டிகுலர் யூசர் வந்து எப்போ லாகின் ஆயிருக்காரு அப்படிங்கிறத டினோட் பண்ணும், ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம வந்துட்டு அந்த லாகினை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் மாட் கொடுத்து லாக் அவுட் பண்ணுறதுக்கு யூ கொடுத்துக்கலாம், ரைட். ஸோ யூ கொடுத்துட்டு நான் வந்துட்டு ஃபைல் நேம் கொடுத்துட்றேன், ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம திரும்ப பார்த்தோம் அப்படின்னம்னா என்ன ஆயிருக்கு, ஸோ இப்போ இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இப்போ இல்லை. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் யூசர் வந்துட்டு லாக் அவுட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம், ரைட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ளாக்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஜென்ரலாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃப்ளாக்ஸ் இருக்கோ அந்த ஃப்ளாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஜென்ரலாக நம்ம எப்படி பார்ப்போம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மேன் கொடுத்துட்டு இப்போ வந்து யூசர் மாட் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வைங்களேன். ஸோ இந்த பர்டிகுலர் கோடுக்கான எல்லாமே வரும். ஸோ ஏங்கிறது அப்பெண்ட், ஸோ சிங்கிறது பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா கமெண்ட், ஸோ சிங்கிறது கமெண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணலாம், ரைட். ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா ஈங்கிறது எக்ஸ்பைரி, ஸோ எஃப்ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த பர்டிகுலர் யூசரை வந்து நம்ம வந்துட்டு டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ எஃப்ங்கிறத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் யூசர் வந்து பெர்மனெண்ட்டாக டிசேபிள் ஆயிடுவார். ஸோ அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா எல்லுங்கிறது லாகின். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்த்த அந்த 4 ஆப்ஷன்ஸ் நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூசர் கொடுத்துட்டு யூசர் மாடு கொடுத்து ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்துட்டு ஹைஃபன் யூசர் மாடு கொடுத்து நான் இங்கே வந்து -f நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ -fன்னு கொடுத்துட்டு நம்ம ஒரு சாம்பிள்னு கொடுக்குறேன்னா ஸோ இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூசர் வந்து ரிமூவ் ஆயிரும், டிசேபிள் ஆயிரும், பர்மனெண்ட்டாக டிசேபிள் ஆயிரும். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம பர்மனெண்ட்டாக டிசேபிள் பண்ண வேண்டாம், நம்ம கடைசியாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரைட். ஸோ எஃப்ங்கிற கோடு வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிளுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூசர் வந்து எப்போ எக்ஸ்பைரி, பாஸ்வேர்டு எப்போ எக்ஸ்பைரி ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. ஸோ -ங்கிறது ஸோ இப்போ நம்ம வந்து -e எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன கமெண்ட் பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் அப்படிங்கிற கமெண்ட் பயன்படுத்துவோம். ஸோ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா நம்ம சாம்பிள் ஃபைல் கிளிக் பண்ணலாம், ரைட். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய இது கேட்குது பாஸ்வேர்ட் ஸ்டேட்டஸ் நம்ம முதல்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். எக்ஸ்பைரி டேட் கேட்குது, நம்ம ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குங்கிறத முதல்ல பார்த்துடலாங்க. ஸோ ஸ்மால் எல் தான் ஃப்ளாக், ரைட். ஸோ ஸ்மால் எல் கொடுத்து நான் என்டர் அடிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா இந்த பர்டிகுலர் யூசர் அதாவது சாம்பிளுங்கிற யூசருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு எக்ஸ்பைரி நெவரில் இருக்குது. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு இன்ஆக்டிவ் வந்து நெவரில் இருக்குது, அக்கௌண்ட் எக்ஸ்பைரியும் நெவரில் இருக்குது. ஸோ சப்போஸ் நம்ம ஏதாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்னம்னா நம்ம வந்துட்டு இதில் கொடுத்து பார்க்கலாம், ரைட். ஸோ இப்போ அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நான் ஒரு இது கொடுக்குறேன், ரைட். ஸோ சிஹெச் மாட் கொடுக்கலாம், யூசர் மாட் கொடுக்குறேன். ஸோ யூசர் மாட்னு கொடுத்துட்டு ரைட். ஸோ -e கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா என்னுடைய எக்ஸ்பைரியை டினோட் பண்ணும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2001 7th மந்தில் ஃபர்ஸ்ட் டேயில் வந்துட்டு எக்ஸ்பயர் ஆயிரு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறோம். நம்ம எந்த யூசரோ அந்த யூசர் கொடுத்து நம்ம என்டர் அடிச்சுக்கிறோம், ரைட். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுடைய இது கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் எக்ஸ்பைரி எப்படி இருந்துச்சு, அக்கௌண்ட் எக்ஸ்பைரி நெவரில் இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் எக்ஸ்பைரி வந்து நம்ம என்ன டேட்டில் கொடுத்தோமோ அது வந்துருச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நம்ம ஹைஃபன் எங்கே கொடுத்துருக்கோம், ஸோ ஹைஃபன் நம்ம ஈன்னு கொடுத்தோம் இல்லையா. எஸ் ஹியர். ஸோ -e கொடுத்து நம்ம என்ன டேட்டு கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணமோ அப்போ வந்து இந்த பர்டிகுலர் யூசர் வந்துட்டு இந்த டைமுக்கு மேலே வந்து டிசேபிள் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இதுவே வந்து நம்ம ஒரு இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னம்னா நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம வந்து சேஞ்ச் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ரைட். ஸோ சேஞ்சுங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃப்ளாக்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம், ரைட். ஸோ டி அப்படின்னு கொடுத்தோம்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா இந்த லாஸ்ட் டே டினோட் பண்ணுது, ஓகே. ஸோ ஈங்கிறது கேபிட்டல் ஈங்கிறது எக்ஸ்பைரி டேட், எந்த டேட்டில் எக்ஸ்பைரி ஆகுது அப்படிங்கிறது டினோட் பண்ணுது, ரைட். ஸோ
ஐங்கிறது இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் டினோட் பண்ணுது, எல்லுங்கிறது லிஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம லிஸ்ட் பண்ணி பார்த்தோம் இல்லையா அது. ஸோ எம்முங்கிறது மினிமம் டேஸ் நம்ம மாடிஃபை பண்ணுறது, அது போக வந்து பார்த்திங்கன்னா எம்முங்கிறது மேக்ஸிமம் டேஸ் நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ அது போக ஆறுங்கிறது ரூட்டு, டபிள்யூங்கிறது வார்னிங், எத்தனை நாளுக்கு நான் ஒருக்கா நம்ம வார்னிங் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதில் டினோட் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம அதை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ரைட். ஸோ சிஹெச்ஏஜிஇ கொடுத்துடலாம். ஸோ நம்ம வந்துட்டு என்ன கொடுத்தோம், எம்முங்கிறது என்னென்னு பார்த்தோம், மினிமல்னு பார்த்தோமா. ஸோ எம்முங்கிறத நம்ம வந்துட்டு 0ங்கிறதுக்கு டினோட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் எம்ங்கிறது மேக்ஸிமம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 days ஒன்ஸ் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம 30 அப்படிங்கிறது கொடுத்துடலாம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ். ரைட். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன கோட் பார்த்தோம், டபிள்யூ பார்த்தோம். ரைட். ஸோ டபிள்யூங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா வார்னிங், எத்தனை நாளுக்கு ஒருக்கா வார்னிங் கொடுக்கணும், இந்த லாஸ்ட் 5 daysக்கு பிஃபோர் வார்னிங் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ எக்ஸ்பைரிக்கு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்டு கொஞ்சம் தள்ளி கொடுக்கலாம். ஸோ 2001 கொடுத்துட்டு 2021 கொடுத்துட்டு 8வது மாதம் 1ஆம் தேதி நம்ம கொடுத்துடலாம். ரைட். ஸோ திரும்ப ஃபைல் நேம் கொடுக்காம இருக்கேன். ஃபைல் நேம் கொடுத்து நம்ம இப்போ என்டர் அடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு சேஞ்ச் பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகிடுக்கு, ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 வந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து பாஸ்வேர்டு எத்தனை நாளுக்கு ஒருக்கா சேஞ்ச் ஆகிருக்கு, 30 daysக்கு சேஞ்ச் ஆகணும். இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு ஆல்டர் ஆயிடுச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே இருந்துச்சு இல்லையா. ஸோ இப்போ ஜூன் இந்த ஃபார்மேட்டில் இருந்தது நமக்கு இப்போ எப்படி மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய யூசர்னுடைய பாஸ்வேர்டு எப்போ எக்ஸ்பயர் ஆகணும், யூசர் எப்போ எக்ஸ்பயர் ஆகணும் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 3 கமாண்ட் பார்த்துருந்தோம். ஸோ அந்த 3 கமாண்ட் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ இது 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூசருடைய ப்ராப்பர்ட்டியை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம இதை பயன்படுத்துவோம். ஸோ எப்போ போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.